Hey, what's up guys? நான் மனிஷ். நீங்கள் பார்க்குறது மனிஷ் பர்ஃபெக்ட் டெக். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டால்பி சவுண்ட் ரெக்கார்டர். ஆமாங்க, நம்ம மொபைல் ஃபோன்லேயே டால்பி சவுண்ட் ரெக்கார்ட் அளவுக்கு நம்ம வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணி யூடியூப் வீடியோக்கு ஆகணும் சரி, இல்லை மியூசிக் ஆகணும் சரி, எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ அப்ளிகேஷன் தான். டால்பி லெபார்ட்டரியிலேருந்து உருவாக்கியிருக்க ஒரு அப்ளிகேஷன்ஸ். அதில் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணுறது வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ 3 நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா ப்ளே ஸ்டோரில் வந்து ஆப் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இருக்குது. இது ஃப்ரீ வெர்ஷன் தான், பெய்ட் வெர்ஷன் கிடையாது. இப்போ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் முதல்ல என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அம்புக்குறி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இருக்கிற அதாவது நாய்ஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதோட ஆப்டிமேஷன் லெவல் செக் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோனுக்கு. என்னுடைய ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா J7 Pro யூஸ் பண்ணுறதுனால நான் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இல்லை ரெக்கார்டிங் டிப்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரியான சவுண்ட் ரெக்கார்டிங் ஆப்ஷனே உள்ளே இருக்குன்னு நீங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஆப்ஷன் இருக்கும். முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஆப்ஷன். இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். அது எப்படி நான் அடுத்து சொல்கிறேன். இரண்டாவது இருக்கிறது பார்த்தீங்கன்னா வீடியோ ஆப்ஷன். நீங்கள் வந்து டைரெக்டாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வேணுன்றது சூப்பராக இருக்கும். அதுவும் ஹை டெஃபினிஷனான ஒரு வீடியோ கிடைக்கும். அது இல்லாமல் டால்பி சவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியோடு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் யூடியூப் அப்லோட் பண்ணலாம், இல்லை நார்மலாக வீடியோ எடுக்கலாம், ரெக்கார்டிங் யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே இந்த அப்ளிகேஷன் செம்ம யூஸாக இருக்கும். கடைசியாக இருக்கிறது இந்த சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீமிங் ஆப்ஷன். அதாவது நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் யூடியூப் மூலியமாக இல்லை ட்விட்ச் மூலியமாக கேமிங்க்கு எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரீமிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைவ் ஸ்ட்ரீம் ஆப்ஷன் உருவாகும். இதை நீங்கள் லெட்ஸ் கோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் எது யூஸ் பண்ணீங்க சார், சில பேர் இந்த OBS யூஸ் பண்ணுவாங்க சிஸ்டம்க்கு. அந்த OBSோட இருக்கிற கீயையும் அது ஸ்ட்ரீமிங் RTM லிங்க்கையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் மொபைல் மூலியமாகவே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம் யூடியூப்க்கு. அதுவும் ஹை டெஃபினிஷன் குவாலிட்டி ப்ளஸ் DTS சவுண்டில் ட்விட்சும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். எந்த அளவுக்கு அது குவாலிட்டியாக வருது, எப்படி அதை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதில் இன்னும் எப்படி நம்ம வந்து DTS சவுண்ட் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹே வாட்ஸ்அப் காய்ஸ், நான் மனிஷ். நீங்கள் பார்க்குறது மனிஷ் பர்ஃபெக்ட் டெக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் கேட்குறது பார்த்தீங்கன்னா டால்பி சவுண்ட் மூலிமா ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, இப்போ இந்த ஆடியோவை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நம்ம வாங்க பார்க்கலாம். இப்போ ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆடியோவை வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே மேலே டாப்பில் வந்து இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டால்பி சவுண்டு பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆகிடும். இப்போ எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகிடும். என்னென்ன ஆப்ஷன் உள்ளே இருக்கோ அது மூலிமா சேஞ்ச் ஆகிடும். அந்த சவுண்டில் என்னன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் ஃபைல் சைஸ் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த ரெக்கார்டன் இட் லாஸ்லெஸ் ஆடியோ 2 MB ஃபைலில் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். கம்மியாக எல்லாமே கம்ப்ரெஸ் பண்ணதுனால உங்களுக்கு நேம் என்ன கூட நீங்கள் ட்ராக் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே சவுண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ராக்கோட ஆம்பிஷன் சவுண்ட் எந்த எஃபெக்டில் நம்ம வரணும், அதாவது நார்மலாக ஸ்டாண்டர்டான வந்து பொசிஷனில் இருந்தால் போதுமா, அப்படி இல்லைன்னா ஆம்பிஷன் சவுண்டு இதை கிளிக் பண்ணினா தெரியும். உங்களுக்கு வந்து ஸ்டைல் இன்டென்சிட்டியை நீங்கள் மாற்றிக்கலாம். ராக் மாடலில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலான சவுண்ட்ஸ், அது இயற்கையோட நேச்சுரலாக இருக்கிற மாதிரி சவுண்டு எந்த எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணாமல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வீடியோவுக்கு நம்ம வந்து மியூசிக் ஆட் பண்ணுற மாதிரி அந்த பேக்ரவுண்டில் இந்த வோக்கல் ஃபார்வர்ட் கொடுத்துக்கலாம் ஆப்ஷன். தம்ப்னா தம்ப் மாடல், அப்புறம் டீப், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்கான ஃபீல்டு. பட் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் ரெடக்ஷன்ஸ். அதாவது இப்போ இந்த ஆடியோவில் எவ்வளோ நாய்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ நாய்ஸ் இருக்குது. இப்போ நான் நாய்ஸ் ரெடக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணுற பிறகு பார்த்திங்கன்னா இப்போ இதோட நாய்ஸ் வந்து சுத்தமாகவே கிடையாது. இப்போ ஆஃப் பண்ணுறேன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ நாய்ஸஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேஸ் ஆப்ஷன். இது பேஸை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம், எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சவுண்ட்ஸு.
அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ட்ரிபிள். ஒரு பேஸ் அண்ட் ட்ரிபிளும் ஒரு ஆடியோக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் வந்து கேர்விங் சிக்னேச்சர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி செட் ஆகுறோ, உங்கள் வாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஆப்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இருக்குது பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஆப்ஷன். அதாவது உங்கள் வாய்ஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணலாம், பூஸ்ட் பண்ணிக்கலாம், குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரிம்மிங் ஆப்ஷன். அதாவது இந்த ஆடியோவோட குவாலிட்டி எதுலேருந்து எது வரைக்கும் வேணும் எனக்கு அப்படின்றத நான் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து வேணுமா இல்லை எண்ட் பார்ட் வேணுமா நீங்கள் ட்ரிம் பண்ணி டன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து சேவ் ஆகிடும். இந்த ஆடியோ உங்களுக்கு ஃபேவரட்னு தோணுச்சுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் ஃபேவரட்டில் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு ஆடியோவோட நான் வந்து இந்த இதுவை மாற்றணும் அப்படின்னு நினச்சின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு கலரில் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து மாறிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கலர் மாறி வச்சிருக்கு. இல்லை நீங்கள் ஷேர் பண்ணிக்கினா கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை சேவ் பண்ணிக்கலாம் ஆடியோவை. இல்லை இன்ஸ்டாகிராமு இல்லை சவுண்ட் க்ளவுடில் இந்த டேட்டாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஷேர் பண்ணலாம். ஃபேஸ்புக்கு, டால்பி சவுண்டுக்கு நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெலீட் ஆப்ஷன். டெலீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த இதை டெலீட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். அதாவது 3-in-1 சொல்லலாம். நீங்கள் வந்து வீடியோவுக்கு வந்து ஷூட் பண்ணும் போதும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஆடியோவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்ட்ரீமிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 3 விதமான ப்ரோக்ராமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ஒரே ஒரு அப்ளிகேஷன் மொபைலில், அதுவும் மொபைல் அப்ளிகேஷனு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை until then bye from மனிஷ்.